80களில் பார்த்தீங்கன்னா, பல நடிகர்களுடைய படங்கள் ஒரே நாள்ல வெளியாகும். தீபாவளியோ, பொங்கலோ ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ் பிரபு, ராமராஜன் மோகன் அப்படின்னு எல்லோருடைய படங்களுமே வெளியாகும். எல்லா படங்களுமே நன்றாக ஓடி வசூலை அள்ளும். இதுல ரசிகர்களிடம் அதிக வரவேற்பு பெறும் படங்கள் 100 நாட்களுக்கு மேல ஓடும். 90களில் இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், விஜயகாந்த் படங்கள் அப்படி வெளியாச்சு. நடிகர் ரஜினி பல வருடங்களாகவே சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை வச்சிருக்காரு. இன்னமுமே அவருடைய இடத்தை யாராலுமே பிடிக்க முடியல. அதே நேரம் விஜய் சாருடைய சில படங்கள் ரஜினி சாருடைய படங்களை விட அதிக வசூல் செய்யும் சம்பவங்களுமே இருந்திருக்கு. ரஜினி சாரை விட அதிக சம்பளம் வாங்கும் நடிகராகவும் விஜய் சார் மாறி இருக்காரு. அதனாலதான் ஜெயிலர் பட விழாவில் கழுகு காக்க கதையை ரஜினி அவர்கள் சொன்னார் அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே நம்புறாங்க. நான் விஜய் சாரை சொல்லல அப்படின்னு ரஜினி சார் விளக்கமுமே கொடுத்துட்டாரு. ரஜினி சாருடைய படங்கள் வெளியாகும் போது ட்விட்டர்ல அசிங்கமான ஹேஷ்டேக்குகள் மூலம் அவரை திட்டியும் படத்தை ட்ரோல் செய்துமே சந்தோஷப்பட்டுட்டும் இருக்காங்க. ரஜினி சாருடைய வேட்டையன் படம் வெளியான பொழுது அதே தேதியில வெளியாக இருந்த கங்குவா படத்துடைய ரிலீஸ் தள்ளி போச்சு. ஆனா சமீபத்தில் வெளியான கங்குவா ஒரு சில எதிர்மறையான விமர்சனங்களையுமே பெற்று வருது. இந்த நிலையில ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் சார் நடித்து வரும் குட் பேட் அக்லி படமுமே, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடித்து வரும் கூலி படமுமே 2026 மே 1ஆம் தேதி வெளியாகலாம் அப்படின்ற செய்தி வெளியாகி இருக்கு. ஏற்கனவே ரஜினி சாருடைய பேட்ட படமும் அஜித் சாருடைய விஸ்வாசம் படமுமே ஒரே நாள்ல வெளியாச்சு. இதுல விஸ்வாசம் படம் பேட்ட படத்தை அடிச்சு தூக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனடுத்து தற்போது மீண்டுமே ஒரே நாட்கள்ல ரிலீஸ் செய்தியை வச்சிருக்காங்க. ஆகையால இந்த முறை கண்டிப்பாக இறங்கி அடிக்க வேண்டும் அப்படின்னு ரஜினி அவர்கள் ஆர்வமாக இருக்காராம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலிசி வெரி சிம்பிள். வாழ விடு.